ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது. சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். எனக்கு மை வெர்ஷன் என்னன்னா ப்ரொமோஷன்ஸ்ல தான் இப்போ ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோம். எங்க கேங்கோட தலைவியே தான். ஓ மை, ஏன்னா நான் அந்த மூமெண்ட் மிஸ் பண்ணிட்டேன். பட் திஸ் இஸ் த நியூ ஜோடி. வனிதா விஜயகுமார் அவங்க ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஸோ அவங்களோட சீன்ஸ் ஐ திங்க் பர்ஃபெக்ட் காஸ்டிங். இப்போ இவங்களோட கேரக்டர் எவ்வளோதான் நெகட்டிவாக இருக்கும்போது ஐ திங்க் இந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வண்டியில் இவங்களோட இருக்கும்போது யூ திங்க் சி பாவம் தானே இட்ஸ் ஓகேன்னு இருக்கும். ஆனால் இல்லை, ஆனால் அப்படி இல்லை. வனிதா மேம் வந்ததுக்கு அப்புறம் யூ ஃபீல் பாவம் அவர் அஃபேர் வச்சுக்கிறதுல தப்பே இல்லைன்னு. அவங்க எப்படி சொல்றாங்க? அது தப்பே இல்லன்னு. தப்பே இல்ல, அப்பார வச்சுக்கிறேன். ஆனா எனக்கு பிடிச்ச சீன் வந்து அவங்க ஆனா நான் இன்னும் சொல்லி அவரோட சீன்ல வந்து அவர் வீட்டுக்கு வந்த அப்புறம் அந்த ஃபுட் வந்து வைப்போம் இல்லையா, அது கப் வச்சு அவர் டேஸ்ட் பண்ண அப்புறம் என்டையர் தியேட்டர் சீரிஸ் பாருங்க. ஓ மை காட். லாஸ்ட் எனக்கு பார்த்தேன் ரசித்தேன்ல வந்திருந்தது. அதுக்கப்புறம் இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இது பார்த்து ரசிச்சீங்க. இது பிரசன்ட் சார், சிம்ரன் மேம் இவங்கலாம் அடிக்கடி யூஸ் பண்ற வேர்ட்ஸ் என்ன நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? அந்தகன் ஆகஸ்ட் 9th தான் நாங்க ரொம்பவே யூஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர் ஆஃப் சிம்ரன் மேம். இப்போ டக்குன்னு கேட்கறது ஃபுல்லாக அந்த லைப்ரரி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டேன். அவங்க நடிச்ச எல்லா படங்களும் சர்ன்னு வந்து கிச்சிங் அப்படி தாண்டி அப்படியே உங்க அவரோட க்ளோஸ் எங்க, ஏன்னா அவருக்கு பின்னாடி தான் வந்து அழகா அங்க சிரிச்சுக்கிறாங்க. அந்த ஒரு சீரியல் கில்லர் பாருங்களேன், அழகான சீரியல் கில்லர். எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்லயும் வரும். ஆமா, அது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. நானே சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் क्वेश्चन போங்க. பூமர் பூமர் இன்டர்வியூ மாதிரி இது போயிட்டு இருக்கு. அடுத்தது ஓ மை காட். வேற ஏதாவது படங்கள் பார்த்துட்டு ஓகே இந்த படங்கள்ல நம்ம நடிச்சிருந்தா நல்லா இருக்கும் முடியாது, அதுதான் நினைச்சிட்டு தான் அந்தகனே பண்ணாரு. இத்துடன் முடிஞ்சிடுச்சு. அந்தகன் படத்தோட வசூல் முதல் நாள் வசூல் 65 கோடியை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நிலவரங்கள் பேசி யாரு நீங்களே? நல்ல क्वेश्चन. ஆக்சுவலா நாங்க 10 நாளா ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க மட்டும் தான் இந்த கேள்வி கேட்டீங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஜாலியா இருக்கும். எக்ஸைட்டடா இருக்கும். ஆக்சுவலா பார்க்கும்போது சீனியர் ஆர்டிஸ்ட் ரொம்ப அமைதியா உட்காந்துருப்பாங்க, சிரிச்சு பேச மாட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி பேசிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்தேன். உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் எப்படி இருக்கும்? நீங்க 3 பேர் என்ன மாதிரியான லூட்டிலாம் அடிச்சிட்டு இருப்பீங்க? ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு எனக்கு மை வெர்ஷன் என்னன்னா ப்ரொமோஷன்ஸ்ல தான் இப்போ ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோம். ஷூட்டிங் ஸ்பாட்ல பிகாஸ் இட்ஸ் a lot of work, hundreds of people அங்க வந்து gather together to work and தியாகராஜன் சார் இஸ் our director. ஸோ அங்கே we were all professionals. பட் இந்த 10 நாளா நாங்க ப்ரமோட் பண்ணும்போது டிராவல் பண்ணோம் கூட சேர்ந்து, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஐ திங்க் அங்கேருந்து இந்த ரேப்போ நான் இவங்க கேங்ல ஜாயின் பண்ணிக்கிட்டேன். எங்க கேங்கோட தலைவியே தான். ஓ மை, இப்போ கேங் அப்படிங்கும்போது சிம்ரன் மேம் சூப்பர் சீனியர், பிரசன்ட் சார் உங்களுக்கு சீனியர், இப்படி இருக்கும்போது எப்படி அடாப்ட் ஆனீங்க? அதுதான் நீங்க இப்போ இந்த இன்டர்வியூ நீங்க எப்படி நினைச்சு வந்தீங்களோ அப்படிதான் நானும் நினைச்சிட்டு வந்தேன். பட் வரும்போது ஜஸ்ட் வாட்சிங் தெம் அண்ட் தென் ஜெல்லிங் வித் தெம், இப்போ உங்களுக்கே ஒரு கம்ஃபர்ட் வந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துருச்சு. ஸோ எனக்கும் அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் அது எல்லாமே என்னோட மனசுக்குள்ளார தான் அந்த இன்ஹிபிஷன்ஸ் எல்லாமே. பட் தி வே தே பிஹேவ் அண்ட் தேர் சோ ப்ரொஃபஷனல். ஸோ அதில் எல்லாமே ஜஸ்ட் கைண்ட் ஆஃப். அந்தகன் பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்தது. ரீமேக் அப்படின்னு இல்லாத மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் வெல் மேட் ரீமேட் அப்படின்ற மாதிரி எல்லாருமே தமிழ் லாங்குவேஜ் படம் அப்படின்ற மாதிரி தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, உங்களோட சீன்ஸை தவிர படத்துல நான் இவங்களோடதெல்லாம் ரொம்ப ரசிச்சேன் அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா நாங்க 10 நாளா ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க மட்டும் தான் இந்த கேள்வி கேட்டீங்க. உங்களோட சீன்ஸை தவிர்த்து மத்தவங்களதெல்லாம் ரசிச்சதுன்னா என்னென்ன சீன் நீங்க இப்ப சொல்லணும்? யாருன்னு சொல்லலாம்? நான் பிரியா அண்ட் பிரசாந்தோட அந்த பைக் சீக்வன்ஸ் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். ஏன்னா நான் அந்த மூமெண்ட் மிஸ் பண்ணிட்டேன். பட் திஸ் இஸ் த நியூ ஜோடி. அஃப்கோர்ஸ் ரொம்ப அது பார்க்கறதுக்கு அப்படியே அது ஒரு ப்ரீஸ் மாதிரி இருக்கும். இட்ஸ் லைக் அ ரிலீஃப் இன் த மூவி. அ பியூட்டிஃபுல் romantic couple பார்த்துட்டு, and then she's just driving with the ease, talking to her. She's not able to hear, helmet எல்லாம் போட்டிருக்காங்க, and she's asking and he's ஒரு கொஞ்சம் லவுடரா பேசுறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு it was a very I think it's a treat to an audience. அந்த சீன்ஸ் எல்லாம் நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். சரி, இப்போ உங்களுக்கு இல்ல மேடம் சொல்லிட்டோம். ஓ எனக்கு வந்து
இவங்களோட சீன்ஸ் பார்த்தீங்கன்னா the interval block I think audience also really enjoyed it a lot பட் வனிதா விஜயகுமார் அவங்க ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள ஸோ அவங்களோட சீன்ஸ் ஐ திங்க் பர்ஃபெக்ட் காஸ்டிங் அவங்க வந்து அந்த பாத்ரூம் சீன்ஸ் அண்ட் சமுத்திரகனி சார் ரொம்ப கெத்தா இருப்பாரு அண்ட் இந்த படத்துல போலீஸ் ஆஃபீஸர் வேற ஸோ ரொம்ப மேன்லி ஓகே ரொம்ப ரிவீல் மேன்லியா இருப்பாரு பட் அவர் வந்து பயந்துட்டு ஒரு மாதிரி ஒரு சங்கடமா அவர் நடிச்சது செம்மையா இருந்துச்சு அண்ட் ஐ திங்க் தி ஆடியன்ஸ் ரியலி என்ஜாய்ட் இட் சி அன்எக்ஸ்பெக்டடா நிறைய சீன்ஸ் இருக்கு இந்த படத்துல யூ கம் எக்ஸ்பெக்டிங் லைக் a thriller and எல்லாமே பட் there's so much light-heartedness and so many moments in the film so அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஓகே சார் உங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளான சீன் தான் கார்த்திக் சாரோடைய எல்லா சீன்ஸுமே அவர் வந்து நடிக்கும்போது அப்படி ஒரு இப்படி ஒரு அவர் வந்த ஒரு பாட்டு பாடிட்டு ஏற்றவர் சார் படத்தில் அங்கேருந்து இந்த கடைசியில் வந்து ஒரு கையில் இதை ட்ராப் பண்ணிட்டு ஒரு லுக் மட்டும் அதாவது ஒரு ஒரே ஒரு ரியாக்ஷனில் ஒரு 10,000 வார்த்தை பேசியிருப்பார் நவரச நாயகர் அந்த ஒரு லுக்கில் எவ்வளோ ஒரு விஷயங்கள் அந்த கன்வே பண்ணிட்டாரு அதெல்லாம் தட் இஸ் ஷோஸ் இஸ் தி லெஜெண்ட்னு சொல்லிட்டு ஸோ அவர் தனியாக ரசித்தேன் அண்ட் இப்போ நாங்கள் எல்லாருமே நிறைய விஷயம் பேசலாம் இப்போ இவங்களும் கணிசர் ஒரு சீன் இருக்குது அதை நான் என்ஜாய் பண்ணேன் நானும் இவங்கள வந்து பார்த்தா நம்ம சண்டை போடுவோம் அதை நான் என்ஜாய் பண்ணேன் எனக்கு இவங்களோட வந்து பிடிச்சது வந்து நாங்கள் அந்த ரொமான்டிக் சீன் வந்து நடந்து போயிட்டுருப்போம் சில இடத்துலலாம் அதுக்கப்புறம் எப்பவுமே சந்தேகமாக பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அதை நான் என்ஜாய் நார்மலா பசங்களை பாக்குற மாதிரி தான் சந்தேகமா she's going in one direction and you're walking like that. That was so good. அதெல்லாம் வந்து அவங்க அங்கே ஸ்பாட்லேயே வந்து ரெடி பண்ண விஷயங்கள் இம்ப்ரூவைஸ் வந்தார் அண்ட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து வித் ஆல் த அதர் ஆக்டர்ஸ் 3 பேர் அதான் சொல்ல போகிறோம் மற்ற எல்லா ஆக்டர்ஸ் பற்றி பேசும்போது ஊர்வசி மேடம் இருக்கட்டும் everyone and to see யோகி பாபு அவர் வந்து எப்போதுமே காமெடி பண்ணி பார்த்திருக்கோம் இதுல கொஞ்சம் அந்த எமோஷனல் ட்ராக்லாம் இருக்கும்போது it was very like heart touching இருந்துச்சு அவங்கள பார்க்கும்போது you really feel for those two இந்த படத்துல I think the specialty is யார் எவ்வளோ கெடுதலா இருந்தாங்களோ you still like them இப்போ இவங்களோட கேரக்டர் எவ்வளவுதான் நெகட்டிவா இருக்கும்போது I think இந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ் வண்டியில இவங்களோட இருக்கும்போது you think சி பாவம் தானே இட்ஸ் ஓகேன்னு இருக்கும் ஆனா இல்ல ஆனா அப்படி இல்ல அதே மாதிரி யோகி பாபு சாரும் ஊர்வசி மேமும் லைக் எவ்வளவுதான் அவங்க வந்து ஃப்ராடா இருந்தாலும் you feel for them same thing with KS Ravikumar sir Nice point. yeah KS Ravikumar சார் நல்லா பண்ணியிருப்பாரு அவர் வந்து அவர் டாக்டர் ரோல் இருக்கட்டும் சரி எல்லாமே வந்து he would be like அவங்க கேரக்டருக்கு வந்து நீங்க பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும் அதான் அந்த ரோல் ப்ளே பண்ண பார்த்தீங்களா அந்த ரோலுக்கு அதுதான் கரெக்ட் ஏன்னா எல்லாமே ஒரு ஒரு கோலோட ஒரு ஆம்பிஷனோட வாழ்வோம் எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது நான் இந்த ரீச் பண்ணணும் நான் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அந்த கேரக்டரோட பார்வையில் பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும் அதுதான் இந்த கதையோட பெஸ்ட் திங் அபவுட் குட் ரைட்டிங் ஐ திங்க் அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாத ஒரு ரைட்டிங் இப்படி இருந்தாதான் நல்லவங்க இப்படி இருந்தாதான் யூஆர் லைக் பேட் அந்த மாதிரி இல்லாமல் ஜட்ஜ்மெண்ட் இல்லாத ரைட்டிங் இவங்க தான் கேரக்டர்ஸ் நம்ம யாருமே லைஃப்ல அந்த சிச்சுவேஷன்ல எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்னு தெரியாது சேம் திங் வித் சமுத்திரகனி சார் யூ ஃபீல் வனிதா மேம் வந்ததுக்கு அப்புறம் யூ ஃபீல் பாவம் அவர் அஃபேர் வச்சுக்கிறதுல தப்பே இல்லைன்னு எனக்கு ரொம்ப அவங்க எப்படி சொல்றாங்க அதாவது தப்பே இல்லைன்னு தப்பே இல்ல அப்பார வச்சுக்கிறது ஆனா எனக்கு பிடிச்ச சீன் வந்து அவருக்கு சண்டை போட்டு ஆனா நான் என்ன சொல்லுவேன் ஆனா வனிதா மேம் ஆனாலும் அவ்வளோ ஈஸியா சாஃப்டா கியூட் ஆயிடுவாங்க அவ்வளோ திட்டுறவங்க வந்து ஹஸ்பண்ட் இல்ல செல்லோன்னு நீ போ செல்லோ நான் வரேன் செல்லோ சொன்னதுக்கே அவங்க அதே அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க அவரோட சீன்ல வந்து அவர் வீட்டுக்கு வந்த அப்புறம் அந்த ஃபுட் வந்து வைப்போம் இல்லையா அது கப்பச்சு டேஸ்ட் பண்ண அப்புறம் என்டையர் தியேட்டர் சிரிக்குது பாருங்க ஓ மை காட் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுதான் அந்தந்த கேரக்டர் வந்து அந்த போர்ஷன் கொடுத்தனே இப்போ மக்கள் சிரிக்கிறாங்க கொண்டாடுறாங்க கோவப்படுறாங்க ஜாலியாக இருக்காங்க எல்லாமே நடக்குது அண்ட் என்னோட ஒரே நான் ரியலைஸ் பண்ணது வந்து யூஸ்வலாக மொபைல் ஃபோன் எடுப்போம் போர் அடிச்சிருந்தேன் இப்போ நம்ம பழக்கம் என்ன பேசிட்டு இருக்கும்போது மொபைல் ஃபோன் எடுப்போம் இல்லாட்டி படம் போது மொபைல் ஃபோன் எடுப்போம் நாங்கள் தேட்டரில் பார்க்கும்போது ஒரு மொபைல் ஃபோன் எடுத்து ஹார்ட்லி ஒரு 2-3 பேர் அது எடுக்கும் போதும் ஐ திங்க் இட்ஸ் டு டாக் யூ ஆன் இன்ஸ்டாகிராம் அதுதான் இப்போ டக்குன்னு போட்டு திரும்பி வச்சிட்டாங்க தவிர்த்து they were all throughout the entire process வந்து I think but ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பூவையார அடிக்கும் போதெல்லாம் கிளாப் பண்றாங்க எல்லாத்துக்குமே நாங்க இதெல்லாம் எதிர்பார்க்கலையோ
அதுக்கெல்லாம் வந்து கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஆடியன்ஸாக நாங்கள் வந்து இப்போ ஆக்டர்லேருந்து ஆடியன்ஸாக மாறி நாங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் படத்தை. எனக்கு இப்போ அது பெர்ஃபெக்ட் காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு சிம்ரன் மேம் தான் எனக்கு தோணுச்சு. அவங்க Wow, தவிர யாருமே அப்போ பண்ணிருக்க எப்போ முடியாது. காஸ்டிங் கிடையாது. அப்படி இல்ல, 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 கிடையாது. அப்படிதான் அவங்க இல்ல. அனிதா விஜயகுமார் இல்ல, நீங்க அவங்கள்ட்ட பண்ணுங்க, நாங்கள் கிளம்புறோம். இல்ல but எல்லாருமே எல்லாருமே சிம்ரன் perfect மேம் casting. தவிர வேற யாருமே பண்ணிருக்க முடியாது அந்த ரோல். அந்த ரோல் வந்து எனக்கு லாஸ்டா நான் பயந்துட்டேன். ஸ்டார் சீரிஸ் அவர் இப்படிதான் நம்மள கலாய்ப்பாரு, நம்ம அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணோம் நம்ம வேலையை. நீங்க வந்து வனிதா மேம் சொன்னீங்கல்ல, பட் அதே மாதிரியே எனக்கு வந்துட்டு சிம்ரன் மேமும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தது அந்த காஸ்டிங். அந்த லாஸ்ட் எனக்கு நெகட்டிவ், ஆனா அதுல வந்துட்டு இவங்க நெகட்டிவா அப்படின்ற அந்த ஒரு ஃபீலும் வரணும்ல மேம். லாஸ்டா எனக்கு பார்த்தேன் ரசித்தேன்ல வந்திருந்தது. அதுக்கப்புறம் இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்த்து ரசிச்சீங்க இந்த வாட்டி. அதான். எவ்ரி ஸ்பாட்ல அடிக்கிறாங்க. இப்போ புரியுதா ஏன் நம்ம பாஸ்ன்னு சொன்னேன்னு? புரியுது. அது எப்படி மேம் கேரி பண்றீங்க அழகா? இல்ல அத வந்து ஸ்கிரீன் பிளே சார் பண்ண ஸ்கிரீன் பிளேனால தான் அந்த கேரக்டர் இவ்ளோ நல்லா வந்திருக்கு. அது அந்த கேரக்டர் மேல உங்களுக்கு கோவம் வரும், பாவம் வரும். அந்த மாதிரி இருக்கு அந்த கேரக்டர்னா just because of the screenplay. So I feel that it's all because the way sir has handled this character. அதான் உண்மை. Okay. சாரோட டைரக்ஷன் தான். ஆமா. எங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் ஒன்று பேசுகிறேன். எப்பவுமே பார்த்தா ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கும்போது ஒரு 2-3 டேக் இருக்கும். ஒரு பிடிஎஸ்க்கு நிறைய ஷார்ட்ஸ் கிடைக்கும். எங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் என்ன பிரச்சனை, பிடிஎஸ்க்கு ஷார்ட்ஸே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா எல்லாமே சிங்கிள் டேக்காக இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு மேக்ஸிமம் 1 மிஞ்சி மின்ன 2 ரேராக இப்படி தான் வந்து எல்லா ஷார்ட்டுமே எங்களுக்கு எல்லா சீன்ஸ் ஷூட் பண்ணும்போது எல்லா ஷார்ட்ஸும் மட்டும்தான் ஒரு ரேஸில் பார்ப்போம். டேக்கு ஓகே, எங்கே 1 or 2ன்னா அது ஏதாவது சின்ன கரெக்ஷனா சார் வந்து சொல்லுவார். அந்த சின்ன கரெக்ஷன் தவிர எல்லாமே. ஸோ எனக்கு ஃபுட்டேஜே கம்மியாக இருக்குது எங்களுக்கு. அண்ட் அதனால தான் யூஆர் ஏபிள் டு ஷூட் த மூவி இன் 28 days முடிச்சிட்டோம் நாங்கள். ஸோ நான் படுற கஷ்டம் வந்து வெளியில் இப்போ நீங்கள் நிறைய பேர் நம்ம கேட்போம், சார் எங்களுக்கு பிடிஎஸ் கொடுங்க, இதுதான் கொடுக்க முடியும். இப்போ ஏதாவது deleted scene அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார் படத்துல? இல்ல I think ஏதாவது எது release பண்ணுவீங்களா? பண்ணாலும் பிளான் பண்ணி தான் பண்றாரு எல்லாமே. கரெக்டாக இருக்குது. But also the shoot was very well planned. ஓகே. நிஜமா ஒரு லொகேஷனை எப்படிலாம் யூஸ் பண்ணலாமோ அப்படிலாம் யூஸ் பண்ணிட்டாங்க. And it will be like sequence மாறி மாறி இருக்கும். பட் ஆனாலும் like I think the locations were so well used and efficiently planned. சொன்ன மாதிரி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணல ஒவ்வொரு சீனுக்குமே. I think அந்த எடிட் மைண்ட்ல இருந்துச்சு சாருக்கு. ஸோ அதனால we don't have deleted scenes எல்லாமே because they didn't waste any actors time or production time on just shooting extra. நிறைய படத்துல நம்ம நிறைய ஷூட் பண்ணுவோம் and டப்பிங்கும் பண்ணியிருப்போம். பட் படம் போய் பார்க்கும்போது அந்த சீன் இல்லையா, அவ்வளோ கஷ்டப்பட்டேனே, அந்த மாதிரி எதுவுமே இல்லை இதுல. ஓகே சார், ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் மாதிரி போகும் சார். கண்டிப்பாக ஜாலியா. போங்க ஜாலி. பிரசன்ட் சார், சிம்ரன் மேம் இவங்கலாம் அடிக்கடி யூஸ் பண்ற வேர்ட்ஸ் என்ன நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? அடிக்கடி யூஸ் பண்ற வேர்ட்ஸ் இல்ல, பட் அடிக்கடி இப்போ நான் யூஸ் பண்ண அதுக்கப்புறம் அந்தகன் ஆகஸ்ட் 9th தான் நாங்க ரொம்பவே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்க எப்படின்னா ஐ டோன்ட் நோ இஃப் யூ சீன் திஸ் வீடியோ, சிம்ரன் மேமோ நாங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வரும்போது ஃப்ளைட்ல வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தோம். பிகாஸ் இட் வாஸ் லைக் a really லாஸ்ட் ஃப்ளைட். நாங்க வந்து we were in full josh. ஏன்னா போற இடத்துல எல்லாம் like thousands of people showed up and were giving us so much love, like obviously இவரை சப்போர்ட் பண்ண வந்திருந்தாங்க எல்லாருமே. and மேம் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க to see her. and அந்த ஜோஷ்ல வந்து நாங்க ஃப்ளைட்லயே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். அண்ட் சோபனா எங்களோட இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பேகேஜ் பெல்ட்ல வந்து உங்களுக்கு லக்கேஜ் வேணும்னா எல்லாரும் இது கேட்டுதான் ஆகணும், அந்தகன் ஆகஸ்ட் 9th ரிலீஸ் ஆகுதுன்னு. ஸோ அந்தகன் ஆகஸ்ட் 9th. ஸோ இனிமே வந்து நம்ம சக்சஸ் பார்ட்டி அன்னைக்கு அந்த டேட் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். அந்தகன் ஆகஸ்ட் 15th. why not ஆகஸ்ட் 15th சக்சஸ் பார்ட்டி. அந்த விஷயத்தை சொல்லிடலாம் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷாட் இந்த படத்துல அண்ட் ஃபர்ஸ்ட் டயலாக் ஞாபகம் இருக்கா? டக்குன்னு சொல்லு. ஆமா, நான் கிரிஷ் கார்ல, இப்போ கிரிஷ் என் கார்ல இருக்கு. ஓ ஓகே. எங்கே வரணும்னு சொன்னேன். ஓ பிக்கப் பிக்கப் Okay. I thought it was the Mottamadi scene was your first that day. was my It was first first Okay. shot. Okay. One most favorite character of Simran ma'am. that's a good word.
ஸோ என்ன இப்போ டக்குன்னு கேட்குறது ஃபுல்லாக அந்த லைப்ரரி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டேன். அவங்க நடிச்ச எல்லா படங்களும் சர்ன்னு வந்து கிச்சிங் அப்படி லேண்ட் அந்த ஆச்சு. கண்ணில் இருந்துச்சு. அந்த உங்களுக்கு வந்து கண்ணில் பின்னாடி உங்க- சிமி. அப்படியே அவரோட க்ளோஸ் வைங்க, ஏன்னா அவர் பின்னாடி தான் வந்து அழகா அங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க. Yeah. அந்த ஒரு சீரியல் கில்லர் பாருங்களேன், அழகான சீரியல் கில்லர். Okay. One most favorite movie of Prasanth sir. அந்தாங்க Wow. இல்ல அவங்க இப்பவே Krish. இல்ல ஆனா நிஜமாவே ஒரு கம்பேரிசன் பண்ணாங்க பிரசாந்த் சார் இப்போ. கம்பேரிசன் இல்லை, இட்ஸ் பிரசாந்த் இஸ் பிரசாந்த் பட் வுல்வரின் டைப் ஆஃப் இல்லை அந்த அந்த மாதிரி ரோல் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ஐ திங்க் படம் பார்க்குறதுக்கு அப்புறம் வி ஹவ் சீன் இம் மோஸ்ட்லி இன் பேர் பாடி அண்ட் ஆல் த வே ஹி இஸ் லுக்கிங் இஸ் ஃபேன்டாஸ்டிக். Okay. இஸ் ரியலி மெயின்டைன்ட் ஹிஸ் ஃபிசிக் வெரி வெல். அதனால தான் ஸோ வி ஜஸ்ட் சும்மா chat பண்ணும்போது we was just thinking that what to do next and what would look nice. So என் மைண்டில் டக்குன்னு வந்து ஐ திங்க் வுல்வரின் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணால் ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக ரோல் மாஸா இட் வில் பி எக்ஸலென்ட். சார் எனக்கு இப்போ ஒரு பேசும்போது எனக்கு ஞாபகம் வருது என்னன்னா, நீங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ்க்கு மேல 25 years. 25 இயர்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? அதனால தான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம், இப்போ ஜாலியாக பேசிட்டு இருக்கோம் அண்ட் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சம்வேர் இன் டயலாக்ஸ் அண்ட் டான்ஸ் அண்ட் நம்ம ஷூட் பண்ணும்போது. ஸோ இட்ஸ் இப்படி தான் நல்லா போயிட்டுருக்கு. இட்ஸ் குட். வி ஆர் ஆக்சுவலி வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே டன். அவங்க ரெண்டு பேரை பத்தி பொய் சொல்லணும்னா என்ன இவரை பத்தி ஒரு பொய் சொல்லணும்னா, இவர் வந்து பொய்லாம் சொல்ல மாட்டேங்க, நார்மலாவே சொல்ல மாட்டேன். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்காங்க, எதுக்கு பொய் சொல்லணும்? உண்மையே சொல்லிட்டு போயிடலாமே லைஃப்ல. இல்ல பொய் சொன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு எதுக்கு பொய்ல எதுக்கு சுவாரஸ்யம்? நம்ம பொய்ல எல்லாம் சுவாரஸ்யம் தேடக்கூடாதுங்க, உண்மையில மட்டும் தான் தேடணும். ஓகே. உண்மை என்னன்னா கேமரா புல்லரிச்சிச்சு. இல்ல பட் that's the truth இல்லையா? why பொய் சொல்றது ஒரு ஜாலியான விஷயமே, we should not normalize it. உண்மை சொல்லணும்னா they both truly ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருப்பாங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, ஐ திங்க் இவங்க சொல்லியிருக்காங்க ஷூட் பண்ணும்போது எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸா இருப்பாங்களோ, அந்த படத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க பாட்டுக்குள்ள அவங்க படம் வேற ஏதாவது படத்துக்கு போயிடுவாங்க, இவர் வேற ஏதோ படத்துக்கு போயிடுவாரு. அண்ட் திரும்ப ஒரு 6 monthsக்கு அப்புறம் ஹிட் ஜோடி இல்லையா, 6 monthsக்கு அப்புறம் ஒரு படம் வரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி, திரும்ப அதே மாதிரி their friendship picks up. I think that's very special. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில இத்தனை ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமும் டு கைண்ட் ஆஃப் மெயின்டைன் தட் rapport is very important. அண்ட் அதனால தான் ஐ திங்க் இந்த கேரக்டர்ஸ் அவங்க ப்ளே பண்ண ரோல்ஸ் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆச்சு. பிகாஸ் அந்த ஒரு ஃபிசிக்கல் கம்ஃபர்ட்டும் இருக்கணும். அண்ட் யூ ஷுட் நாட் ஃபீல் ஆக்வர்ட் தட் இந்த மாதிரி சீன்ஸ் இவங்களோட இப்படி பண்ணோமே அப்படி பண்ணோமே போட்டு நல்லா செவிலே நிறைய அடிச்சுட்டாங்க அவங்களே. But I think on the climax portions, you need a lot of comfort and lot of trust with your co-actor to perform those scenes. இப்போ சார் டக்குன்னு ரேபிட் ஃபயர், இது ரெண்டு பேர்ல யார் வேணா சொல்லலாம். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம் எத்தனை படம்? 6. அது டக்குன்னு சொல்லணும். 6 ஏங்க டக்குன்னு சொல்லணும் 6ஆ? படம் பேரா? 21 நாள் ஜோடி, பார்த்தே ரஸ்தே, அப்புறம் ஷாக், தமிழ் நாட் ஷாக். சாரி இல்ல ஜெய் தமிழ் அண்ட் இப்போ நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்ணெதிரே தோன்ற நாள் tidbit என்னன்னா 25th film ஜோடி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சது. அந்த கனோ வந்து 50th film இப்போ. That's exciting இல்ல? So 75th filmல திரும்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்க இவங்கள. கண்டிப்பா சார், கண்டிப்பா அது சீக்கிரமே நடக்கணும். தென் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசும்போது இவ்வளவு க்ளோஸா இருக்கீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த விஷயங்கள் வரவே வராதா? எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்லயும் வரும். ஆமா, அது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. இப்போ நானே சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் क्वेश्चन. தென் இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து பிரியா ஆனந்த் அவர்களை பார்த்து லக்கி சாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. எதுக்காக சொன்னீங்க? அவங்க நடிச்ச அந்த பாசிட்டிவ் வைப்ஸ், அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் எனர்ஜி அண்ட் அவங்க நடிச்ச எல்லா படமே பெரிய ஹிட் படம். 100% all the languages. So இந்த பக்கம் ஒரு லக்கி சாம், இந்த பக்கம் ஒரு பயங்கர சாம். ஓகே, சோ நீங்களும் சாம் தான். எக்ஸாக்ட்லி. அது ஒத்து மாட்டீங்களே. ஓகே, இப்போ ஒரு சின்ன வேற ஒரு ட்ராக் சார் இது. சரி, இதெல்லாம் எந்த அளவுக்கு அப்டேட்டா நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா? இந்த வேர்ட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஒன்று கோஸ்டிங்.
கோஸ்டிங். பழைய ஓடுங்குது. ஆமா. Ghost. இது வந்து நிறைய பேர் ஆனா இப்ப நாங்க ghost, எல்லாரும் ghost. பண்ணிருக்கோம். இப்பதான் சார் சொல்றது. மொக்கையும் வாங்கியிருக்கோம். ஆமா. ஓகே அடியும் வாங்கியிருக்கோம். ஓகே இல்ல அதாவது மேபி உங்களுக்கு உங்களோட புரிதல்ல நீங்க சொல்லுங்க நான் இல்ல, கேக்குறேன். ghosting is like when ஒண்ணு இல்ல. You're finished. ஒண்ணு இல்ல. you're done with someone and you இல்ல, don't நான் give them the easy, closure. easy சொல்றேன். சார் சார் கிளம்புங்க. இல்ல, கலமுகன்னு கூட சொல்லக்கூடாது. அது சொல்லக்கூடாது. Yeah, ghosting போய் is எழுதி just போயிடலாமா? when you're moving on but you've not given the other person closure. We have other interviews. Ah, ஓகே பூமர் அப்படின்றாங்கல்ல. Boomer. boomer interview மாதிரி இது போயிட்டு இருக்கு. அடுத்தது. Oh my God. எவ்வளவு ஓபனா அடிச்சிட்டாங்க டக்குன்னு சப்பு அதனால சப்பு. நான் என்ன she's a சொன்னேன், lucky உண்மை மட்டும் தான் charm. பேசணும்ல. மேம் இத நான் எடிட்ல தூக்கணும். ஓகே ஓகே the red flag green flag அது கேள்விப்பட்டிருக்கீங்க? Red flag, green flag. ஆமா. அதான். என்னன்னு சொல்லுங்க. Red நாங்க flag. green flag, red flag. ஓய்யோ, இவங்க character is the red Red flag. flag. இவங்க character green green flag. flag. ஓகே Actually Negative இவனும் red flag. positive. நான் மட்டும் தான் green flag படத்துல. Okay. ஓகே வேற ஏதாவது படங்கள் பார்த்துட்டு ஓகே இந்த படங்கள்ல நம்ம நடிச்சிருந்தா நல்லா முடியாது. இருக்கும். அதுதான் நினைச்சிட்டு தான் அந்தகனே பண்ணாரு. இத்துடன் முடிஞ்சிடுச்சு இவரோட கெரியர்ல ரீமேக் படங்கள்லாம் முடிஞ்சிடுச்சு. நாங்களே டிசைட் பண்ணிட்டோம். சார் இது வந்துட்டு இது உங்களோட பதிலா கூட ஏத்துக்கலாம். இல்ல இல்ல இல்ல, ஆமா, நான் என் பதில் சொல்றேன் தான். இவருக்காக. அவர் அப்புறமா வேற ஏதாவது நல்ல படம் பாத்தீங்கன்னா நீங்க வேணா அதாவது பண்ணிக்கலாம். மேபி சைனீஸ் படம், கொரியன் படம், ஆ டர்க்கிஷ் படம் நிறைய இருக்குங்க இல்லையா? ஆ அதுவும் பார்த்துட்டு நல்ல படம் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஓகே 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 நம்ம என்ன ஷார்ட் சொல்றோம்னா we just enjoyed making this movie சார். வந்து we had a great time and இன்னைக்கு ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது really I not only enjoyed making the film, I think still talking about the film இன்னும் கொஞ்சம் வந்து ஜாலியா தான் போயிட்டு இருக்கு இல்ல? and the audience நீங்க appreciate பண்றாங்க, enjoy பண்றாங்க. We are very happy for this. We are very happy and thanks to all the fans. எங்களோட எல்லா fans வந்து இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறீங்க and also சினிமா லவர்ஸ் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க and thanks to the media. நீங்கள் தான் வந்து ஒரு கரெக்டான பாலமாக இருந்து படத்தை ஃபஸ்ட்டு பார்த்து அமேசிங் ரிவ்யூஸ். நீங்கள் ரிவ்யூஸ் எல்லா ரிவ்யூஸும் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் எவ்வளோ சொல்ல முடியும். இது யூ பீன் ரியலி கைண்ட் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அப்ரிஷியேட்டிங் குட் சினிமா அண்ட் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் டு த மீடியா, தேங்க்ஸ் டு அவர் ஃபேன்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த சினிமா லவர்ஸ் ஃபார் என்ஜாயிங் திஸ் மூவி அண்ட் வி ஆர் ரைட் நோ. நீங்கள் என்ஜாய் பண்ணுறது பார்த்து வி ஆர் ஆல் என்ஜாயிங் தட் அண்ட் ஹேவிங் அ கிரேட் டைம். லவ் யூ ஆல். தேங்க்யூ சார். இப்போ அந்தகன் படத்தோட வசூல் முதல் நாள் வசூல் 65 கோடியை தாண்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நிலவரங்கள் பேசி யாரு நீங்களே? நாங்களே நிறைய பேர் பேசியிருக்காங்க. எங்களுக்கும் அது தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. எத்தனை கோடி சார் வசூல்? சந்தோஷமான விஷயம். அந்த வசூல் வந்து சில இப்போ ஷோஸ் அதிகமாகிட்டு இருக்கு. மக்கள் இப்போ தியேட்டரில் வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அண்ட் தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது வி ஆர் வெரி ஹாப்பி. இது ஃபுல் டீட்டெயில் வந்து ப்ரொடியூசர்ஸாக தான் கேட்கணும். ஓகே நாங்கள் ஜஸ்ட் ஆக்டர்ஸ் தான். பட் ஆஸ் ஆக்டர்ஸ் இந்த டெவலப்மெண்ட் கேட்கும்போது மக்கள் எல்லாம் நிறைய பேர் தியேட்டருக்கு வந்து தியேட்டர் ஓனர்ஸை ஃபோன் பண்ணி சார் இப்போ குடும்பம் அதாவது இப்போது ஏ சர்டிஃபிகேட் படங்கள் நிறைய போயிட்டுருக்கு சார். இப்போ யூ சர்டிஃபிகேட் இப்போ நம்ம அந்தகண்ணை வந்து வந்ததுனால வந்து ஃபேமிலியோட ஆடியன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்குறது மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க சொல்லும் போது வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரொடியூசர் நிறையா வந்து தி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மஸ்ட் மேக் மனி, த ப்ரொடியூசர் ஷுட் மேக் மனி. ஸோ வித் தட் நைஸ் விஷஸ் thanks to all the people who are collecting the data and saying that muscle குவிதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது we are very happy sir. கண்டிப்பா சார். தேங்க்யூ ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது. தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம்.